அழிட்டு போயிட்டான். நீங்க கண்ணை திறந்து பாருங்க, 1500 கிலோமீட்டர் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. இதை கேட்டதற்குத்தான் என் மீது வழக்கு, இதை கேட்டதற்குத்தான் என் மீது குண்டர் சட்டம். அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, நடுவுல மலை. இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த பக்கம் வெட்டப்படாத மலை, இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது? ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இத நான் எங்க அண்ணன் மொழியில தக்கலையில பேசுறதுக்கு தான் வழக்கு. இப்ப கொஞ்சம் டீசெண்டா பேசியிருக்கேன். கொஞ்சம் மக்கள் மொழியில பேசுறதுக்கு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு 5 வருஷம் ஆச்சு. நானும் குண்ட சட்டத்தில் வெளியே வந்து 4 வருஷம் ஆச்சு. மலைகள் வெட்டுறது நின்றுச்சா? கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நாளைக்கு 1500 லாரிகள் செல்கிறது. தென்காசியிலிருந்து ஒரு நாளைக்கு 700 லாரிகள் செல்கிறது. தேனியிலிருந்து ஒரு நாளைக்கு 800 லாரிகள் செல்கிறது. தர்மபுரியில 1000 லாரிகள். யார் வெட்டுறது? எந்த கல்குவாரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. 1700 கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது. அப்ப எப்படி வெட்டுறா? டன்னுக்கு 100. ஒரு கல்குவாரியில ஒரு டன் வெட்டுனா டன்னுக்கு 100 ரூபாய். யாருக்கு போகணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு போகணும். டன்னுக்கு 100. இது எப்படா கணக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க தான் விஞ்ஞான திருடர்களாச்சு. விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்க. இப்ப ஒரு கல்குவாரி இருக்குங்க, அவர் ஒரு நாளைக்கு 200 டன் வெட்டுறாரு, 100 டன் கணக்காட்டாரு. காட்ட முடியாது. ஏன்? இதற்காக தமிழ்நாடு முழுக்க 3000 பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான். நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியுமில்ல, உங்களுக்கு 10th படித்தவரா, +2 படித்தவரா, டிப்ளமோ படித்தவரா, கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா, உங்களுக்கு மாதம் 25,000 சம்பளம், கல்குவாரியில எவ்வளவு டன்னு வெட்டான்னு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு 30,000 சம்பளம். இத சாட்டையில போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை, மின்சாரம் தேவை. அப்ப மின்சாரம் எவ்வளவு இயங்குகிறது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல்லு வெட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்டர் யூனிட் மின்சாரம் ஓடுது, 100 யூனிட் ஓடுது. அப்பன்னா நீ 200 டன் கல்லு வெட்டிருக்க, அப்ப நீ காசு கொடு. ஏ அப்பா, உலகத்துல இவங்கள மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது. திருடுவதுல மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு 100 வாங்குறான். இப்படி இந்த தேர்தலுக்குள்ள 2000 கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? திரிசங்கு அப்படின்னு ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திரிசங்கு வட மாவட்டம். தென் மாவட்டம் யாரு? ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமவளத்தையும் கொள்ளையடித்த, அன்னைக்கு ஆத்துக்கு நடுவே அணையை கட்டினா என் பாட்டன் கரிகாலன், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அத்தனை மலைகளையும் உடைச்சுக்கா இந்த திருட்டு கனிமவள கொள்ளையன் கரிகாலன் திரிசங்கு. இந்த 2 பேருக்கு மேல யாரு? சேகர் ரெட்டி. அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாற்ற முடிவு பண்ணிட்டான். ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு, மண்ட மாதிரியே தமிழ்நாடு மொட்டையாயிருச்சு. மொத்த மலையும் காலி. இந்த ஏப்ரலுக்குள்ள 2000 கோடி கல்குவாரியில சம்பாதிக்கணும் முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மயிரா மிஞ்சும். அதை தடுக்கத்தான் நாங்க போராடுறோம். இதுல ஒரு கூட்டம் மரத்தை கட்டி குடிச்சா உங்க அண்ணன் மலை